தலைப்புச் செய்தி. மக்கா மருத்துவர்கள் எகிப்திய பயணியின் பார்வையை இழக்காமல் வெற்றிகரமாக காப்பாற்றினர். மில்லியன் கணக்கான ஹஜ் பயணிகளுடன் பணியாற்ற உம்மல் குரா பல்கலைக்கழகம் மாணவர்களை தயார் செய்கிறது. ஹஜ் பயணிகளுக்கான பிரீமியம் வசதிகள் பாதுகாப்பை மேம்படுத்துகிறது. சவுதி ஹஜ் பரிசு சங்கம் ஹதியா இந்த ஆண்டு 2.9 மில்லியன் பயணிகளுக்கு சேவை செய்ய திட்டமிட்டுள்ளது. சவுதி அரேபியா ஹஜ் சுகாதார சேவைகளை மேம்படுத்த முன்னேற்றப்பட்ட தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. விரிவான செய்திகள். மக்காவில் உள்ள கிங் அப்துல்லா மருத்துவ நகரத்தில் உள்ள ஒரு மருத்துவ குழு எகிப்திய பயணியின் பார்வையை காப்பாற்றியது. அவருக்கு விழித்திரை பற்றின்மை மற்றும் கண்புரை ஆகியவை கண்டறியப்பட்டன. அதற்கு உடனடி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். அறுவை சிகிச்சைக்கு பின் நோயாளி அதே நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு ஹஜ் தயாரிப்புகளை தொடர முடிந்தது. அவர் தற்போது பார்வை முன்னேற்றம் மற்றும் விழித்திரை நிலைத்தன்மைக்காக மருத்துவ பின்தொடர்தலில் உள்ளார். ஹஜ்ஜின் போது சவுதி அரேபியா 24 மணி நேரமும் செயல்பட 50,000 சுகாதார நிபுணர்களை பணியமர்த்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் வழங்கிய சேவைகள் மூலம் கடந்த ஆண்டு 1,42,000க்கும் மேற்பட்ட பயணிகள் பயனடைந்துள்ளனர். இதில் 4,082 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு 24 திறந்த இதய அறுவை சிகிச்சைகள், 249 இதய வடிகுழாய்கள் மற்றும் 1006 டயாலிசிஸ் அமர்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 2030 தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் தேசிய வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கும் ஹஜ் மற்றும் உம்ரா அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக சவுதி அரேபியா உம்மல் குரா பல்கலைக்கழகத்தில் ஆயிரக்கணக்கான நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா அனுபவத்தை மேம்படுத்த பயன்பாட்டு ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு மூலம் நிறுவனம் செயல்படுகிறது என்று இயக்குநர் ஹாலித் அல் காந்தி தெரிவித்தார். ஆண்டுதோறும் நடக்கும் கள ஆய்வுகள் தரவுகள் அடிப்படையில் திட்டமிடலுக்கு உதவுகின்றன. மேலும் ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைக்கிறது. இது உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்திற்கு சேவை செய்யும் தனிச்சிறப்பு கொண்ட ஆராய்ச்சி மையமாகும். உம்மல் குரா பல்கலைக்கழகம் ஹஜ், புனித தலங்கள், நகர்ப்புற திட்டமிடல், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் மனிதாபிமான சேவைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பருவ மேலாண்மைக்கு ஏற்றவாறு ஆராய்ச்சி மற்றும் கல்வி திட்டங்களை வழங்குகிறது. ஹஜ் பயணத்தின் போது பாதுகாப்பு மற்றும் அணுகலை விரும்பும் பயணிகளுக்கு சிறப்பு கூடாரங்கள், உயர்தர உணவு விருப்பங்கள், தனிப்பட்ட பராமரிப்பு கருவிகள் மற்றும் 24 மணி நேர மருத்துவ உதவி ஆகியவை அடங்கிய பல பிரீமியம் வசதிகள் வழங்கப்படுகின்றன. பயணிகளுக்கு கூடுதல் வசதி வழங்க இலகுவான தலையணைகள், மெத்தைகள் மற்றும் மசாஜ் நாற்காலிகள் உள்ளிட்ட சிறப்பு கூடாரங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது என ஹஜ் ஆபரேட்டர் அப்துல்லா அலி பின் மஹ்பூஸ் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய சேவைகள் குறித்து அரபு செய்திகளுடன் பகிர்ந்துள்ளார். இந்த மேம்பாடுகள் அனைத்து வயது மற்றும் உடல்நிலைகளையும் கொண்ட பயணிகள் தங்கள் சடங்குகளை கண்ணியத்துடன் செய்ய முடியும் என்பதை உறுதி செய்கின்றன. சக்கர நாற்காலி உதவி மற்றும் 24 மணி நேர உணவு மற்றும் மருத்துவ சேவைகள் உள்ளிட்ட இயக்கம் தேவைப்படுபவர்களுக்கு பயிற்சி பெற்ற ஊழியர்கள் ஆதரவை வழங்குகிறார்கள். புரிதலுக்காக ஆங்கிலம், அரபு மற்றும் உருது மொழிகளில் இஸ்லாமிய பிரசங்கங்கள் வழங்கப்படுகின்றன. VIP ஹஜ் தொகுப்புகள் பயணிகளுக்கு நேரடியாக உணவை வழங்குகின்றன, கூட்ட நெரிசலையும் காத்திருப்பையும் குறைக்கின்றன. அதே நேரத்தில் வழங்குனர்கள் இஸ்லாமிய விழுமியங்களுடன் ஒத்துப்போகின்றன. ஹஜ் சேவை வழங்குனரான சலீம் மன்சூர், VIP ஹஜ் தொகுப்புகள் உயர்ந்த தரத்துடன் இஸ்லாமிய மத வழிகாட்டுதல்களை முறையாக பின்பற்றுவதாகவும் சவுதி அரேபியாவின் விஷன் 2030 திட்டத்தின் பகுதியாக தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். ஹஜ் மற்றும் முதமரின் பரிசு அறக்கட்டளை சங்கமான ஹதியா 2025 ஹஜ் பருவத்தில் 3 மில்லியன் பயணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் சேவை திட்டங்களை தொடங்கியுள்ளது. இது மனித மற்றும் தார்மீக விழுமியங்களை நிலைநிறுத்தி பயணிகளின் ஆன்மீக பயணத்தை வளப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த ஆண்டு 2.9 மில்லியன் ஹஜ் மற்றும் உம்ரா பயணிகளுக்கு சேவை செய்ய தயாராகும் சங்கமான ஹதியா புதுமையான முயற்சிகள் மற்றும் மூலோபாய சமூக கூட்டாண்மைகள் மூலம் அனுபவத்தை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது என ஹதியாவின் நிர்வாக இயக்குனர் துர்கி அல் ஹெதர்ஷி தெரிவித்தார். சவுதி அரேபியா கிங் அப்துல்லா மருத்துவ நகரில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது ஹஜ் பயணிகளுக்கான சுகாதார சேவைகளை மேம்படுத்தி தொராசிய அறுவை சிகிச்சை, சிறுநீரகம் மற்றும் புற்றுநோயியல் துறைகளில் அதிக துல்லியம் மற்றும் விரைவான மீட்சியை வழங்குகிறது. மேற்கு பிராந்திய மருத்துவமனைகளில் முதன்முறையாக பெட் CT ஸ்கேனர் அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலம் வருடாந்திர ஹஜ் பயணத்தின் போது சுகாதார அமைச்சகம் பராமரிப்பு தரத்தை மேம்படுத்தி புற்றுநோய்கள், இருதய நோய்கள் மற்றும் நரம்பியல் கோளாறுகளை முன்கூட்டியே கண்டறிய உதவுகிறது. ஹஜ் பருவத்தில் உயர் தொழில்நுட்ப மருத்துவ சேவைகளின் விரிவாக்கம் உலகளாவிய சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கான நாட்டின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்றைய வர்த்தக செய்தி.
சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.82. ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 79.82. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 85.57. அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 299.33. ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.13 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 376 ரியால்கள், 1 பவுன் 3008 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 8920 என்ற அளவிலும், 1 பவுன் ரூபாய் 71,360க்கும் விற்கப்படுகிறது.